இன்னைக்கு பாவம் அப்படின்றதுக்கு நீங்களும் நானும் அடிமையே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொந்த ரத்தத்தினால ஏற்கனவே கணக்கு என்ன பண்ணிட்டாரு, தீர்த்துட்டார். ஆண்டவர் சொத்தை எழுதி வச்சிட்டாரு. ஆனா அந்த சொத்தை என்ன பண்ண தெரியணும், அனுபவிக்க தெரியணும். அந்த மீட்பனுடைய நான் சுவைக்கணும்னா அந்த பாளையத்தை விட்டு வெளியேறி அவர்கிட்ட யார் போகணும், நான் போகணும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 13வது அதிகாரம் 11 to 13 வரை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 11 to 13 முடிய. விலங்குகளின் இரத்தத்தை தலைமை குரு தூயகத்துக்குள் எடுத்து செல்கிறார். ஆனால் அந்த விலங்குகளின் உடல்கள் பாளையத்துக்கு வெளியே சுட்டெரிக்கப்படுகின்றன. இது என்னது அப்படின்னா, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்தில் 4வது இதில் ஒரு விரல் வச்சுக்கிட்டு அப்படியே லேவியராகமத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. லேவியர் 4:2. இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகளில் ஒன்றேயாயினும் மீறி பாவம் செய்தால் அவன் செய்ய வேண்டியது. இருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால், பாவம் போக்கும் பலி. எது பாவம் போக்கும் பலின்னா, இஸ்ரவேல் மக்களிடையே அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தினுடைய பழியை தீர்க்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆடையோ ஒரு காளமாட்டையோ அவங்க என்ன பண்ணலாம், கோயிலில் பலியாக ஒப்பு கொடுக்கலான்னு சொல்லப்பட்டது. இது தான் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி இந்த வசனத்தை காட்டும் போது எனக்கு புரிஞ்சது, எல்லா பாவங்களெல்லாம் அப்படி போகாது. எந்த பாவம் போகும் வாசிங்க திருப்பி. என்ன போட்டிருக்கு, ஒருவன் எதனால. அப்ப அடுத்த கேள்வினா, சரி, அறியாமல் செய்த பாவத்துக்கு பாவ போக்கு பலி பிரயோஜனப்படுதுன்னா, தெரிஞ்சே செஞ்ச பாவத்துக்கு என்ன கதை? நான் கேட்குற கேள்வி புரியுதா? ஆண்டவர் பாவம் போக்கும் பலி வச்சிருந்தாரு. பழைய ஏற்பாட்டில் பாவம் போக்கும் பலிய வச்சிருக்கிறார். அது லேவியராகமத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனம் படிக்கிறோம். ஆனால் அது எப்பேற்பட்ட பாவம்? அறியாமல் தெரியாமல் செய்ய விரும்பாமல் செஞ்ச பாவம். இப்போ என் கேள்வி என்னன்னா, நம்ம செய்கிற பாவம் எல்லாம் அறியாமலும் தெரியாமலும் விரும்பாமலும் செய்கிற பாவம் தானா, இல்லை வாண்டடாக வச்சுக்கிறதா? அப்போ அதுக்கு என்ன கதை வாரிங்க? அதுக்கு வசனம் இருக்குது. அதே 4வது அதிகாரம் 27, 28 வசனம் வாசிங்க. பொதுமக்களில் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமல் மீறி பாவம் செய்து தாம் செய்த பாவம் என்னென்று அவருக்கு தெரிய வரும் பொழுது, அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண்குட்டியை பலியாக, இது எதுக்கு திருப்பி அறியாமல், இப்போ அறிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு நம்பர் எண்ணிக்கையா, எண்ணிக்கை 15வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. ஆனால் ஒருவர், என்னது திருப்பி சொல்லுங்க, ஆனால் ஒருவர் வேணும்னே எதையும் துணிந்து செய்தால் அவன் உள்நாட்டவராயினும் உங்களிடையே இருக்கும் அயல்நாட்டினவராயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிற அந்த ஆள், நல்ல கவனிங்க, என்ன பண்ணுமா, மக்களிடமிருந்து
விலக்கி வைக்கப்பட வேண்டும். அப்புறம் ஏனெனில் ஆண்டவரின் வாக்கை இகழ்ந்து விட்டார், அவர் தம் கட்டளைகளை மீறிவிட்டான். அந்த ஆளு அவன் குற்றம் அவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரியாம செஞ்ச பாவத்துக்கு பலியினால என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்கு. வாண்டடா செஞ்ச பாவத்துக்கு என்ன இருக்கு? மன்னிப்பே கிடையாது. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? என் கூட இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டின்படி தெரியாம செஞ்ச பாவத்துக்கு தான் என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்குது. தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே. இப்ப புரியுதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக தேவைப்பட்டாருன்னு? ஒரு சிலர்கிட்ட சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பா இயேசு சாமி இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அதுக்கான வாய்ப்பையே பிதாவாகிய சர்வேஸ்வரன் வைக்கவே இல்லை. உடனே என்னத்தை கொண்டு வந்துருவாங்க? பழைய ஏற்பாட்டிலே பாவம் போக்கும் பலி இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பாவம் போக்கும் பலி எதுக்கு இருந்தது? அறியாமல் தெரியாமல் செய்கிற பாவங்களுக்கு கழுவாய் பெறுவதற்கு தான் பலி இருந்ததே தவிர அறிந்து தெரிந்து வேண்டுமென்றே ஆண்டவருடைய வார்த்தை புறக்கணித்ததற்கு எந்த ஒரு பலியும் இல்லை. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. இதுக்காகத்தான் பிதாவாகிய சர்வேஸ்வரன் இயேசுசாமி அனுப்பினார். திருப்பி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 11 திருப்பி வாசிங்க பார்ப்போம். விலங்குகளின் இரத்தத்தை பாவம் போக்குவதற்கென தலைமை குரு தூயகத்துக்குள் எடுத்து செல்கிறார். ஆனால் அந்த விலங்குகளின் உடல்கள் பாளையத்துக்கு வெளியே சுட்டரிக்கப்படுகின்றன. இதனால் தான் நல்ல கவனிங்க, இதனால் தான் இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால திருப்பி நான் உங்களை சொல்றேன் பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டு நியமத்தில் என்ன இருந்ததுன்னா, தெரியாமல் செய்த பாவத்துக்கு என்ன இருக்கு? பாவம் போக்கும் பலி. இந்த பாவம் போக்கும் பலியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் அவனுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணுவான்? ஒரு ஆட்டுக்குட்டி மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்க? வெட்டுவாங்க. வெட்டி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் பிடிச்சிக்கிட்டு அந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்? தலைமை குரு தேவாலயத்துக்குள்ள நுழைவாரு. ஆனா அந்த வெட்டப்பட்ட ஆடு இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க? அந்த ஆலயத்துக்கு வெளியே கொண்டு போய் மொத்தத்தையும் போட்டு எரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? எரிப்பாங்க. அதாவது வசனம் என்ன சொல்லுது? எப்படி பாவம் போக்கும் பலி உள்ளே ரத்தத்தை சிந்தி வெளியே கொண்டு போய் சுட்டெரிக்கப்படுகிறதோ, அதே போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம் பாவங்களை கழுவி அவர் என்ன பண்றாரு? நகர வாயிலுக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தப்பட்ட பலி உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நாம் தெரிந்தே செய்த பாவத்தையும் தீர்க்கிறதுக்கு அதுக்கு என்ன கிடையாது? சக்தியே கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாவத்திலிருந்தும் எங்களுடைய பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 26வது வசனம். அவ்வாறு உலகம் தோன்றிய காலம் தொட்டு
அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் யார் வெளிப்படுத்தப்பட்டார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டார். அதனால தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், காணா ஒரு திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு மாதா போய் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? எனது நேரம் இன்னும் எந்த நேரம் வரவில்லைன்னு சொன்னார் தெரியுமா? யோவான் எழுதிய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருவாங்க. யாரு? அவரை சிலுவையில் அறையிறதுக்கு காவலர்கள் பிடிக்க வரும் பொழுது அவருடைய சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களே. இன்னுமா தூங்கி கொண்டு இருக்கிறீர்கள்? இதோ நேரம் வந்து விட்டதுன்னு சொன்னார். என்ன நேரம்? இந்த ரத்தத்தை சிந்துவதற்கான நேரம். பிரியமான என் சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வரும் பொழுது அவர் நமக்காக அற்புத அதிசயங்களை செய்யறதுக்கு வரல. அவர் நம்மளுடைய நோய்களை நீக்குவதற்காக இந்த பூமியில் வரல. அவர் வந்தது எதுக்கு தெரியுமா? பாவத்திலிருந்து தன் ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வந்தார். ஏதோ மாதா நம்ம மேலே இறக்கம் வச்சா அன்றைக்கி பரிந்துரை செஞ்சதுனால அற்புதம் அதிசயம்னு சேர்ந்துக்குச்சு. இல்லாட்டி ஆண்டவர் வந்தது எதுக்காக? உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான். ரத்தத்தை சிந்தி நமக்கு கடுவாயாக அமைவதற்காகத்தான். ஆனால் இன்னைக்கு கொடுமை என்ன தெரியுமா? ஆண்டவரை தேடி வர்றாங்க. ஆண்டவரை தேடி நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஆண்டவரை தேடி வர்றவங்கெல்லாம் அந்த பாவம் மன்னிப்புக்காக வர்றதில்ல, அற்புத அதிசயங்களுக்காக தான் வராங்க. எப்படி? அவர் எதுக்காக வந்தாரோ அதை விட்டுட்டு நடுவில் மாதா ஏதோ இறக்கப்பட்ட 2 வார்த்தையை சேர்த்து கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதை தான் முடிச்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வந்தது எதுக்காக? நம் பாவங்களை போப்பதற்கு. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க கைகளை தட்டி வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. மீண்டும் ஒரு முறை. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவே உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை,
என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு என் பாவங்களை தீர்க்க வந்தார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவி என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். பிசாசுக்கு இனிமேல் என் மேல் அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான என் சகோதர சகோதரி, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை விலக்கி வாங்கி இருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா, இனிமேல் பிசாசுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமும் இல்லை. நான் நிறைய விஷயம் நிறைய இதில் கவனிச்சிட்டேன். எந்தெந்த தியானங்களுக்கு போகிறேனோ, யார் யாரெல்லாம் இந்த பேய்க்கு அடிபட்டு இந்த பிசாசு பிடிச்சவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க தெரியுமா. ஐயோ எங்கள் பிசாசு தொல்லை தாங்கலை அதெல்லாம் ஆள் யார் தெரியுமா? யாரெல்லாம் இந்த பிசாசு பயப்படுறாங்களோ அவங்க தான் மாட்டுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? பிசாசு பற்றி கவலையே படாதவங்கள பிசாசு என்ன பண்ணுறது? ஆமாம், யார் பயப்படுறாங்களோ இது என்ன பண்ணும்? ஆஹா, இது நம்மால் போல இருக்குதுன்னு போயிடும். நம்மளெல்லாம் பார்த்து பயப்படுது இல்ல, பயப்படாம சீப்ப அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஓ, இது விவரம் தெரிஞ்சது போல இருக்குதுன்னு போயிடும். அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுது? எப்படி தலைமை குரு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு தூயகத்துக்குள் நுழைவாரோ, அது போல் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டாராம்? ஒரே தடவை பரலோகத்துக்குள்ள அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். எந்த ரத்தத்தை? அவருடைய சொந்த ரத்தத்தை ஒரு தடவை எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லையா? எப்படி அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே மக்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் செய்த பாவங்கள், இனி செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒரே நொடியில் மன்னித்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு பாவம் அப்படின்றதுக்கு நீங்களும் நானும் அடிமையே கிடையாது. அது எந்த பாவ செயலாக இருந்தாலும் சரி, நாம் செய்திருந்த பாவமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் பிசாசு நம்மளை தொந்தரவு செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொந்த ரத்தத்தினால ஏற்கனவே கணக்கு என்ன பண்ணிட்டாரு? தீர்த்துட்டார். என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க? எல்லாம் தீர்த்துட்டாருன்றீங்க, ஆனால் அனுபவிச்சுன்னுக்கிறோம். என்ன ஏன் அனுபவிச்சுன்னுக்கிறீங்கன்றதான் கதை. இப்போ இது இன்னொரு இதில் இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். உங்கள் அப்பா உங்கள் பேரில் சொத்து எழுதி வச்சிட்டார். எப்படி? அப்பா என்ன பண்ணிட்டாரு? உங்கள் பேரில் எங்கத்த சொத்து எழுதி வச்சு? நான் பிச்சைக்காரனாக தான் இருக்கிறேன்னா அதுதான் இப்போ பிரச்சனை. எழுதி வச்ச சொத்து எங்க? எனக்குன்னு சிந்தின ரத்தம் எங்க? என் பாவ கழுவைக்காக சித்தப்பட்ட ரத்தம் அல்லவா? ஏசாமி எனக்காக கொடுத்த ரத்தம் இல்லையா? அந்த ரத்தத்தினுடைய வல்லமை எங்க எங்க அப்படின்னா அதுதான் இந்த வசனம் சொல்லுது. என்ன போடுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தினால். திருப்பி வாடிங்க, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 13வது அதிகாரம் இதனால் தான் இயேசுவும் தம் சொந்த ரத்தத்தினாலே, நல்ல கவனிங்க, என் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில், ரைட், இங்கே தான் பிரச்சனை. அதனால் நம்ம என்ன பண்ணோமா? அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம். இதுதான்.
அப்ப முதல்ல என்ன போட்டிருக்கு? அவர் ரத்தத்தினால உங்களையும் என்னையும் மீட் எடுத்துட்டாருன்னு போட்டிருக்குதா? அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. பிரச்சனை என்னன்னா, அந்த மீட்பனுடைய நான் சுவைக்கணும்னா அந்த பாளையத்தை விட்டு வெளியேறி அவர்கிட்ட யார் போகணும்? நான் போகணும். இங்கே தான் மாட்டிக்கிறோம். ஆண்டவர் சொத்தை எழுதி வச்சிட்டாரு. ஆனால் அந்த சொத்தை என்ன பண்ண தெரியணும்? அனுபவிக்க தெரியணும். எங்கள் இதில் பழைய முந்தைய ஒரு கதை சொன்னாங்க. என்னென்னா, மரணப்படுக்கையில் இருக்க ஒரு தகப்பன் என்ன பண்ணாராம், மரணப்படுக்கையில் சாவர நேரத்தில் அப்பா பார்த்தாராம், அவருக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை. எத்தனை பிள்ளை? ஒரே ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, தம்பி இங்கே வா தம்பி, அந்த கபோர்டை திறன்னார. கபோர்டை திறந்தான். கபோர்டில் என்னப்பா இருக்குது? ஒரு தட்டு இருக்குது, பழைய தட்டு இருக்குது. அந்த தட்டை எடு தம்பி அப்படின்னாராம். சரி தம்பி, இது நம்மளுடைய பாரம்பரிய தட்டு, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன தட்டு. இந்த தட்டை நீ வச்சு எப்படியாவது பொழைச்சிக்கோன்னு கொடுத்தாராம். பொழைச்சிக்கோன்னு சொன்ன வாயோட தந்தை என்ன ஆனாரு? செத்து போயிட்டார். இப்போ இவன் கையில் என்ன இருக்கு? தட்டு. இவன் நினச்சிக்கிட்டான், நம்ம அப்பா கடைசி நாளில் கடைசி நேரத்தில் நம்மக்கிட்ட ஆசைப்பட்டு சொன்ன காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யாமல். ஏன்னா அது அவருடைய கடைசி ஆசை. என்ன பண்ண ஆரம்பித்தான்? இருந்த வேலையை விட்டுட்டு ஊர் ஊராக போய் பிச்சை. ஏன் அப்பா என்ன கொடுத்தாரு? தட்டு கொடுத்தார். இப்படி தெரு தெருவா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த தங்க வியாபாரம் செய்கிற கடைக்கு போயிருக்கான். பிச்சை எடுக்க தட்டை காட்டினோன்னே அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்? அவன் இதில் எடுத்து அந்த 20 காசு, பழைய 20 காசு பார்த்துருக்கீங்களா, அந்த காசை போட்டிருக்கான். சாதாரணமாக டிங்கு டங்குன்னு வருது, டப்பு சப்புன்னு சத்தம் வந்துருக்குது. என்னடா சத்தம் வித்தியாசமாக வருதுன்னு பார்த்தா, அவங்க அப்பன் கொடுத்தது திருவோடை இல்லை, அந்த காலத்து அலுமினிய தட்டு இல்லை, அவங்க அப்பன் கொடுத்தது தங்கத்தட்டு. அது தெரியாமல் இது தங்கத்தட்டு வச்சு என்ன எடுத்துன்னு இருந்துக்குது. இதுதான் யாரு கதை? எல்லாம் நம்ம கதை தான், வேற எந்த புது கதையும் கிடையாது. அவர் கொடுத்துட்டாருங்க பாவ மன்னிப்பு, ரத்தத்தினால கழுவுதெல்லாம் அவர் என்ன பண்றாரு? கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? நீ பாளையத்தை விட்டு வெளியேறணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, பாளையம்னா என்ன ஃபாதர்? பாளையம்னா என்ன பார்த்தீங்களா? தெரியாது. தமிழ் தெரிஞ்சாதானே. முந்தியாவது தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். இப்போ தமிழ் மீடியம் படிக்கிறவனுக்கு தமிழும் தெரிறதில்ல. இதில் கூத்து என்னென்னா, நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவோட பஞ்சாபில் இருந்தேன். எங்க? ஆமாம். அப்போ அங்கே கேந்திரிய வித்யாலயா கேவி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷுமே. இதில் அது என்னது? இதில் நான் படிக்கிறது ஹிந்தியில் படித்து எழுதுறது இங்கிலீஷில் எழுதணும். ஐயோ, அந்த லட்சணம் எங்க தெரியும்? ரொம்ப கஷ்டம். அப்போ பாருங்க, இந்த பாளையம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்னையம்மா இது எங்கேருந்து வர்ற வார்த்தை அப்படின்னு சொன்னால், போருக்கு போவாங்க இல்லையா? போர் எப்பயுமே மக்கள் நடமாடுகிற இடத்துல போர் செய்ய மாட்டாங்க. எங்கே செய்வாங்க? ஒரு காலியான மைதானத்தில் தான் போய் போர் செய்வாங்க. அப்படி காலியான மைதானத்தில் போர் செய்யும் பொழுது இவங்க பகலில் மட்டும்தான் போர் வைப்பாங்க. இப்போ பகலில் மட்டும்தான் போர், நைட் என்ன பண்ணுவாங்க? திரும்பி போயிடுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல ரெட்ரீட் இங்கிலீஷில் வார்த்தை, தியானத்துக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னது? ரெட்ரீட்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சண்டைக்கு போனவங்க தங்களுடைய பாளையத்துக்கு திரும்பி வர்றதுக்கு பேர் தான் என்னது? ரெட்ரீட். அவங்க ஒவ்வொரு பகல்லையும் காலையில் ஆனால் சண்டை போட போவாங்க, பகல் பூரா சண்டை போடுவாங்க, நைட் ஆனால் என்ன பண்ணுவாங்க? திரும்பி வந்துடுவாங்க. ஏன் திரும்பி வந்துடுவாங்கன்னா, ஒன்று ஃபுல் டே சண்டை போட்டால் சாப்பிடணும், சாப்பாடு முக்கியம் இல்லை, பசிக்கும்ல, அதுக்கு திரும்பி வரணும் ஒன்று. ரெண்டாவது செம்ம தர்மடி வாங்குவாங்க. என்ன போடணும்? நான் மருந்து வைத்தியம் பார்க்கணும், மருந்து போடணும், அது ஒன்று. மூணாவது ஃபுல் டே வேலை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நல்லா பட்டு தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். நாலாவது
இன்னைக்கு செஞ்ச வேலை கரெக்டாக செஞ்சுக்கிறோமா, இல்லை எங்கேயாவது அடி வாங்கி மொக்க வாங்கிக்கிறோமா, நாளைக்கு போகும்போது என்ன பண்ணோம், புது யுக்தியை பயன்படுத்தணுமா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க நைட்டு. அதனால தான் அது பேர் என்னது, ரெட்ரீட். எதுக்கு பேர் ரெட்ரீட்டு? நைட் ஆனா பாளையத்துக்கு திரும்பி வர்றதுக்கு பேர் என்னது. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ஏன் ரெட்ரீட்டுக்கு வரோம் தெரியுமா? எதுக்கு ரெட்ரீட்டுக்கு வரோம்? எதுக்கு வரோம் ரெட்ரீட்டுக்கு? மாசம் போல அடி அடியா வாங்கிக்கிறீங்கல்ல, வாங்கின அடிக்கெல்லாம் என்ன இருக்குதுங்க, மருந்து இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாசம் ஃபுல்லா ஓடா உழைச்சு உழைச்சு தேஞ்சு போயிருப்பீங்க, இங்க வந்துட்டீங்கன்னா எல்லா திடகார்த்தமும் மாறிடும். ஹல்லேலூயா. ஒரே நைட்ல பேட்டரி சார்ஜ் அந்த மாதிரி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். ஹல்லேலூயா. இல்ல ஆமாங்க, இந்த பல வருஷமா வரவங்க கிட்ட கேளுங்க, ஏங்க மாசம் மாசம் வந்துடுறீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது ஃபாதர், மாசம் பூரா நான் படுற அவஸ்தை இருக்குதே, ஒரு நைட் போதும். எப்படி? ஹல்லேலூயா. அதுக்கு தான் ரெட்ரீட். எதுக்கு? வாங்கின அடிக்கெல்லாம் இங்க என்ன இருக்குது, மருந்து இருக்குது. நான் நாள் பூரா கஷ்டப்பட்டதுக்கு என்ன இருக்குது, இங்க எனக்கு ஓய்வு இருக்குது. ஒருவேளை அதனால தான் சேர்த்துற ஒரு சில அப்படின்னு தூங்கியிருந்தாங்கிறாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஃபாதர், தியான மையம் வந்தனும். அடுத்து என்ன இருக்குது, பிரசங்கம் இருக்குது. எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. எதுக்கு? நான் போய் நிக்கிற ரூட்டு கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு மருந்து இருக்குது, தெளிவு இருக்குது. அதுக்கு மேல திவ்ய நற்கருணையில என்னுடைய ஆத்ம பசியை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு உணவு இருக்குது. எங்களுக்கு தெரியும், பன்னுலையும் பிரெட்லையும் டீலையும் வயிறு நிரம்பாதுன்னு எங்களுக்கு தெரியும். முந்தி நல்ல நல்ல சாப்பாடு தான் போட்டுன்னு இருந்தாங்க, பயங்கரம் நிறையா. ஆமாம், சாப்பிட முடியாமல் கீழே கீழே கொட்டின்னு இருப்பாங்க ஜனங்க. அப்போ தான் தெரியும் மக்கள் இந்த நிரப்புதலுக்கு வரல, மக்கள் வர்ற நிரப்புதல் வேற. அப்போ தான் அதை குறைச்சிட்டு இத்தை கொடுக்குறது. ஆமாம், அழிந்து போகும் உணவுக்காக வளைக்கிறதே கிடையாது, என்றும் அழிந்திடாத. ஆமா, அதனால இங்க வந்தீங்கன்னா ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். என்னது? ஒரு பக்கம் இறை வார்த்தையா வந்துடும், ஒரு பக்கம் எப்படி நெறிப்படுத்தணும், சீர்படுத்திக்கணும், எங்கெல்லாம் ராங் ஆயிருக்கிறோம், எதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சிடும். ஆண்டவருடைய வார்த்தையினாலையும் ஆண்டவருடைய திரு உடல்னாலையும் நம்ம என்ன ஆயிடுவோம், ஸ்ட்ராங் ஆயிட்டு திரும்பி போவோம். நீங்க நல்லா பாருங்க, வீட்டில் நல்லா படுத்து தூங்குவாங்க, காலையில் எந்திரிக்க மட்டும் டயர்டாக எந்திரிப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நல்லா தூங்குவாங்க. டாக்டர் சொல்றாங்க மினிமம் 5 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்கணும். 13 மணி நேரம் தூங்குது. எவ்வளோ? 13 மணி நேரம் தூங்குது நைட்டை தவிர. நைட்டை தவிர 13 மணி நேரம் தூங்கி ஏஞ்சி பார்த்தா டயர்டாகுது. இங்க ஒரு பட்டு தூங்க விடுறது இல்லை. ஏதோ இந்த ரிச்சி சாமியார் வந்தார், லைட்டாக தூங்கலான்னு பார்த்தா வர்கீஸ் சாமியார் வந்து எல்லாரையும் எழுப்பி விட்டுறாரு. ஒரு 1/4 மணி நேரம் கூட என்ன பண்றது இல்லை, தூங்க விடுறதே கிடையாது. காலையில் எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்? கிடைக்க வேண்டியதெல்லாம். ஹல்லேலூயா. அதுக்கு வந்திருக்கிறது தான் என்னது, ரெட்ரீட். இப்போ நீங்கள் பாளையத்துக்கு வந்திருக்கிறீங்க, அவன் சொல்கிறாரு, நீ ரத்தத்தினால கழுவப்படணும்னா நீ இப்போ இருக்கிறல்ல, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ, எந்த கேம்பில் இருக்கிறியோ, நல்லா கவனிங்க. பாளையம் என்னது? கேம்ப்பு. நீ எந்த கேம்பில் இருக்கியோ அந்த கேம்பை விட்டு வெளியே வா. சும்மா உட்காந்துனே இருக்கிற இடத்துல உட்காந்து நின்றுட்டு ஆண்டவரோட ரத்தம் ஏன் மேல ஏன் மேல ஏன் மேலனா வந்தெல்லாம் விழாது. வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி யார்கிட்ட போகணும்? அவர்கிட்ட போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, அது ஒரு சொல், நோவாம
நான் எதுவும் பண்ண மாட்டேன், எல்லாம் என்ன பண்ணணும், ஆண்டவரா எல்லாம் எனக்கு வந்து செஞ்சிடணும். ஆரத்தி எடுக்கிறாங்க உனக்கு, வா ஆரத்தி. அதெல்லாம் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் நகர வாயிலுக்கு வெளியே போய் துன்புற்றார்னா பாளையத்தை விட்டு என்ன பண்ணணும், நம்ம வெளியே போகணும். எங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த இடத்த விட்டு வெளியே போகணும். தீயோர் கூட்டத்தில் சேராதவன் தீமைகள் எதுவும் அவனை இறைவன் ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யாரு? அனுதினமும் அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யாரு? சும்மா பாவத்தையே செஞ்சுக்கிட்டு செய்கிறதே செஞ்சுக்கிட்டு இதுதாங்க எங்கள் பழக்க வழக்கம், நான் இப்படி தாங்க இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன்னு பண்ணால் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை நம் வாழ்க்கையில் செயல்பட முடியாது. அவர் தெளிவாக சொல்கிறாரு, உனக்கு வாழ்க்கையில் ரத்தம் செயல்படணுமா, இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வா. பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வர விரும்புறதில்லை. நான் நிறைய இந்த காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் தியானங்களுக்கு போகும்போது நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு என்கிட்ட வந்து சொல்வது, அவங்களுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? வீட்டில் இருக்க ஒருத்தவங்க கூட இதுக்கு ரிலேஷன் கிடையாது. ஆனால் இது வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம். என்னது? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். என்னது? அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன கை விட்டு. நான் சொல்கிறேன், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. பைபிள் சொல்லுது, மனிதனை நம்புவதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதே. இவ்வளோ வசனம் தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமேலும் இன்னைக்கு நம்ம யாரை நம்பிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? மனுஷனை நம்பிட்டு இருக்கோம். நிறைய பெத்தவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை, வீட்டில் புள்ள. பெத்தவங்களுக்கு இருக்க கவலை என்னது? வீட்டில் புள்ள. ஆமாம், இங்கே இருக்க பெரியவன் யாராவது ஒருத்தங்கிட்ட கேளுங்க, உங்கள் புள்ள உங்களை நல்லா பார்த்துக்குதா? கேளுங்களா? அதெல்லாம் பார்த்தும் நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிறீங்க உங்கள் புள்ள உங்களை பார்த்துக்கணும். சரி, அதை விடுங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிட்டீங்களா? அப்போ நம்ம பிள்ளை என்ன பண்ணோம்? அதே தான். எந்த கணவனாவது எந்த மனைவியாவது தாங்கினது உண்டா? எந்த மனைவியாவது தன் கணவனை அப்படி தாங்கினது உண்டா? ஆனாலும் ஏதோ ஒரு அல்ப ஆசை. என்னது? இந்த ஆள் திருந்தி எனக்கு தேவையானதெல்லாம் இந்த ஆள் செய்வாங்கன்னு. தயவு செய்து நான் சொல்கிறேன், மனிதர்களிடம் எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்வதை நம்ம என்ன பண்ணணும்? அறவே வெளியில் வரணும். நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் யார் யார் நமக்கு தேவையோ நம்ம வாழ்க்கையில் வச்சிருப்பாருங்க. நம்ம வாழ்க்கையில் யார் யார் தேவை இல்லையோ என்ன பண்ணுவார் தெரியுமா? உடனே அவங்கள நம்ம வாழ்க்கையிலேருந்து. பிரச்சனை என்னன்னா, நம்ம தான் பிடிச்சிட்டு தொங்குவோம். ஆமாம், சும்மா போகிறத பிடிச்சிக்கின்னு நம்ம தொங்கின்னு இருப்போம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன மாறிடும்? மிகப்பெரிய சிலுவை மாறிடும். ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்து இன்னையோட 3 வாரம் ஆகுது. போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஒரு நடு ரோட்டில் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம அடுகு போயின்னு இருந்தேன். என் முன்னாடி 2 பேர் ஊந்தான். ஐயோ உழுறானே, நான் பிரேக் போட நானும் ஊந்தேன். எக்கடை கெட்டு போகிறேன், நான் பாட்டுக்கு போக வேண்டியது தானே. எவனோ 2 பேர் ஊந்தானேன்னு நான் பிரேக் போட்டு நான் ஊந்து கை ஒஞ்சு. அப்போ நான் பார்க்குறேன், நல்லா கவனிங்க. நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்து அது ஒரு சறுக்காக இருந்ததுனால கொஞ்சம் தூரம் போனதுனால இந்த இடம் கை உடஞ்சிருச்சுன்னு நல்லா தெரியுது. கடக்குன்னு சவுண்ட் வந்து ஒஞ்சிச்சு. ஏக்குமார் தோட்டு கூட 2 பீஸ் ஆயிடுச்சு. நல்லா அங்கியில் இருக்கிறேன். நல்ல வேலை அங்கியில் போனேங்க. உங்களுக்கு சாமியார் ஃப்ரெண்ட்லாம் இருந்தால் சொல்லுவீங்க, தயவுசெய்து ரோட்டில் போனால் அங்கியில் போங்க.
அன்னைக்கு மட்டும் நான் அங்கியில் போகாம பேண்ட் ஷர்ட்டில் போயிருந்தேன், தேஞ்சிருக்கும், சிராஞ்சிருக்கும், மூஞ்சிலேருந்து கை கால் வரைக்கும் என்ன இருக்கும், அப்படியே தோல்லாம் ஐயோ லைட்டாக சிராஞ்ச 2 இடமே என்னை 2 வாரம் படாப்படுத்திருச்சு. அங்கி போட்டிருந்ததுனால என்னாச்சு, அங்கிலேயே வழுகின்னு போகிறேன், கை வஞ்சிச்சு, அங்கிலே வழுகின்னு போகிறேன். ஒரு லெவலில் என்ன ஆயிடுச்சு, முன்னாடி 2 பேர் ஊந்தான் தெரியுமா, அவன் பைக்கில் என் பைக் போய் இடிச்சு நின்றுச்சு. ஸ்தோத்திரம். நான் சரி ஊந்துட்டாமேன்னு அப்படியே பார்த்து எந்திரிக்கிறேன்னு நேராக 2 பேர் உதவி செய்ய வருவாங்க இல்லையா, ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ ரோட்டில் கிடக்குதுன்னு. அப்படி உதவி செய்ய வந்ததில் ஒருத்தர் நல்ல வெள்ளை சட்டை போட்டுன்னு வரார், ஒயிட் ஷர்ட். அவர் வந்து தூக்குறான்ட்டு எந்த தூக்குறாரு, எதை தெய்வமே இந்த பக்கம் வா, இந்த கை போச்சு, நீ இதை தூக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் தூக்கி பின்னாடி எங்கேயோ தொங்கின்னு இந்த கை அப்படியே இழுத்து போட்டு இந்த ஷேப்பில் கொண்டு வந்து வச்சிட்டேன். இந்த அங்கிக்குள்ளே கை விட்டு இப்படி வச்சிட்டேன். நீ நல்லா பாருங்க, அந்த வெள்ளை சட்டை போட்டவர் சொல்கிறாரு, ஃபாதர் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் காட்டுறேன், அந்த ஸ்கூலில் நான் சபை வச்சிருக்கிற ஒரு பாஸ்டர். என்னது, ஸ்கூலில் சபை வச்சிருக்கிற ஒரு பாஸ்டர். எனக்கு வந்து கீழே விழுந்துட்டேன், கை உடஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அடிபட்டுதா, நடு ரோட்டில் இருக்கிறோமா, வேற எங்கேயாவது அடிபட்டுதா, வேற எங்கேயாவது ரத்தம் கீத்த ஊற்றதா, இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா வலது கை உடஞ்சிருச்சுன்னு எனக்கு இருந்த கவலை, இன்னும் சொல்ல போனால் எனக்கு இருந்த ஒரே கவலை, இனிமேல் நான் எப்படி பூச வைப்பேன். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நான் சாமியார் ஆனதே பூச வைக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த நற்கருணை பலியை போல உன்னதமானது விலையேற பெற்றது வேறு எதுவுமே கிடையாது. வேற எது செய்யறதுக்கும் நான் என்ன ஆக வேண்டிய அவசியம் இல்லை, சாமியார் ஆக வேண்டிய அவசியம். பிரசங்கம் வைக்கிறதுக்கு சாமியார் ஆகணுமா, பிரசங்கம் வைக்கிறதுக்கு சாமியார் ஆகணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு நச்சை தெரிவிக்கிறதுக்கு சாமியார் ஆக அவசியம் இல்லை. நான் சாமியார் ஆனதே எதுக்காக தான், வலது கை உடஞ்சு போச்சு, இடது கை வச்சு பூச வைக்க முடியாது. எனக்கு மண்டை ஃபுல்லாக ஓடுதுன்னா, இனி எனக்கு பிஷப் என் கை அபிஷேகம் கொடுத்து அந்த நாள் வரைக்கும் நான் வச்ச பூசையெல்லாம் என் கண்ணுக்கு ஞாபகம் வருது. இனி நான் எப்படி பூச வைப்பேன், இதுதான் எனக்கு. மக்கள் கேட்குறாங்க, அடிபட்டுதா, தலையில் அடிபட்டுதா, கையில் அடிபட்டுதா, காலில் அடிபட்டுதா, மயக்க வருதா, இதெல்லாம் கேட்குறாங்க. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே கேட்கல. எனக்கு இருந்த ஒரே மண்டையில் ஒன்று, இனி எப்படி பூச வைப்பேன். அப்போ அந்த பாஸ்டர் சைட்லேருந்து சொல்கிறாரு, ஃபாதர் ஊழியக்காரனுடைய கையை ஆண்டவர் நாசமாக விட மாட்டாருங்கிறார். அவர் ஒரு பாஸ்டர், அவருக்கு நற்கருணைனா என்னன்னோ தெரியாது. ஒரு குருவானவர் வந்து வலது கையை இழப்பது என்னன்னு அவருக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவர் பாஸ்டர், அவர் தெரிஞ்சதெல்லாம் சாமியாரங்களே அதான் அவங்க மாதிரி பிரசங்கம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படி தான் நினைப்பாங்க இல்லையா. ஒரு குருவானவருக்கு கை எவ்வளோ முக்கியம்னு யாருக்கு தெரியும், கத்தோலிக்க குருவானவருக்கு மட்டும்தான் தெரியும். கையில் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அன்றைக்கி பூச வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 200 பேர் 300 பேருக்கு, இங்கே இருக்கிற 3000 பேருக்கு 4000 பேருக்கு நன்மை கொடுக்கறதுனா என்னன்னு யாருக்கு தெரியும், சாமியாருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இருந்த அந்த மனக்குழப்பத்தை, அந்த கலக்கத்தை யாருக்கும் நான் புரிய வச்சிருக்க முடியாது. அவர் சொல்றாரு, கர்த்தர் அவருடைய ஊழியக்காரனுடைய கையை நாசமாக விட மாட்டார். நான் அப்படியே ஸ்டில்லாக அப்படியே அவரை பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகுது, இவர் வந்து ஒரு சபையினுடைய, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் விழுந்தது எத்தனை மணிக்கு தெரியுமா, காலையில் 11 மணிக்கு விழுறேன். பூசை வச்சுட்டு ஒரு கோயிலில் பூசை வச்சுட்டு இன்னொரு கோயிலில் இன்னொரு பூசைக்கு போயிட்டுருக்கேன். அந்த கேப்பில் தான் நான் விழுறேன். அந்த நேரத்தில் அவருக்கும் சபை இருக்குது, அவருக்கு சர்ச் இருக்குது. அவருடைய மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துகிற பிரதர்கிட்ட, பிரதர் நீங்கள் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துங்க, ஒரு ஃபாதர் அடிபட்டுட்டாரு, நான் அவரை பார்க்க போகிறேன்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய சபையை விட்டுட்டு இவர் யார் பின்னாடி வந்திருக்கிறாரு,
யோசித்து பாருங்களேன், எவனாவது இது செய்வாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராவது செய்வாங்களா? அவங்களுடைய சபை விட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆட்களை வேணா 2 பேரை ஃபாதர் ஒருத்தர் விழுந்து கிடக்கிற போய் அப்படி தானே போவாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? சபையை நீங்கள் நடத்துங்கன்னு என் கூட வந்து நின்றார். என்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனார். அந்த ஆஸ்பத்திரியிலையும் டாக்டர் என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறான். ஆனால் என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, கை போயிடுச்சு, இனி பூசை எப்படி வைப்ப? அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஃபாதர் இங்கேருந்து நான் வேணால் ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்ணிடுறேன், நீங்கள் ஆம்புலன்ஸில் போயிடுங்க, அடுத்த ஹாஸ்பிட்டல் போகணும், ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்கிற வசதி இல்லை, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போகணும், அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயிடுங்க, நான் சபையை பார்க்க போகிறேன் அப்படின்றாரு. நான் ஆம்புலன்ஸ்லாம் வேணாம், ஆட்டோலேயே வந்தோம், ஆட்டோலேயே போய்டுறேன், நான் பிடிச்சிட்டு அப்படியே போய்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காடுறேன். இப்போ யாரும் இல்லை என் கூட, துணைக்கு யாரும் இல்லை. நான் கரெக்டாக ஆட்டோவில் ஏறி உக்காந்த உடனே எனக்கு நல்லா தெரிஞ்ச எங்கள் ஜபக்குழுவில் இருக்க ஒரு பையன் வரான், கரெக்டாக இறங்குறான். ஃபாதர் நான் அவங்க கூட வரேன்னு சொல்கிறான். ஆட்டோவில் ஏறி உட்காடுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆட்டோவில் ஏறி உட்காடுறான். அந்த அது வந்து சூளைமேட்டில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இசபெல் ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூர் வரைக்கும் ஏறத்தாலும் ஒரு 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் நாங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறோம். இங்கேருந்து தொடங்கி அங்கே வரைக்கும் என் கூட அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணிகிட்டே வந்தான். சின்ன பையன், காலேஜ் படிக்கிற பையன், கேத்தலிக் பையன். அவனுக்கெல்லாம் அந்நிய பாஷை வர இருக்குன்னு எனக்கு என்ன தெரியவே நான் நினச்சி கூட பார்க்கல. நான் கண்ணீரில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. ஆண்டவரேன்னு என்னமோ கேட்டுட்ருக்கேன். கண்ணிலலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. அந்த எலும்பை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த எலும்பில் அந்த உடஞ்சவங்களுக்கு தெரியும் அது எப்படி வலிக்கும்னு. அப்படி ஒரு வலி வலிச்சுக்கிட்டு இருக்குது. நான் கண்ணீர் விட்டுட்ருக்கேன். இந்த பையன் ஒரு லெவலுக்கு மேலே கவனிக்கிறேன், என்னது இது இங்கேருந்து அந்நிய பாஷை சத்தம் கேட்குது அப்படின்னா, இந்த பையன் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரான், டங்ஸில் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரான். சின்ன பையன். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இறங்குறேன். ஐம் டெல்லிங் யூ, என் கலக்கமெல்லாம் நீங்கிற்று, என் பயமெல்லாம் நீங்கிச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் there was only physical pain, there was no emotional pain. நான் சொல்றேன், அந்த ஆபரேஷன் நடந்தது, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், பிசிக்கல் பெயின் இருந்தது, உடல் ரீதியான வலி இருந்தது, ஆனால் என் மனம் நிரந்தரமாய் சந்தோஷமாகவும் ஆண்டவருக்குள்ளும் அக்களிப்புடையதாக இருந்தது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவையான நேரங்களில் விண்ணகத்திலிருந்து நமக்கு உதவி இறங்கி வருகிறது. நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை திக்கற்றவனாய் விட்டுவிட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். மோய்சனோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை கைவிடுறதும் இல்லைன்னு சொன்னாரு. என் ஆண்டவர் 1 நொடிக்கு கூட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 நொடிக்கு கூட என்ன அன்னைக்கு என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. வந்து கேட்டவங்கெல்லாம் என் சகோதரர்லாம், ஃபாதர் உங்களுக்காக இந்த நிலைமை. நான் சொன்னேன், டேய் நியாயமா நீ இன்னைக்கு மாலையோட வந்திருக்கணும். ஆமா ஏங்க, நான் விழுந்தது ஒரு பிஸி ரோடு, அந்த ரோட்லலாம் எவனா ஊந்தா என்ன பண்றது இல்லை. அன்னைக்கே என் முன்னாடி வந்தவன் பின்னாடி வந்தவனெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ்லாம் அள்ளிட்டு போனாங்க. நான் ஒருத்தன் மட்டும்தான், நானா வாக்கிங் வந்து ஆட்டோவில் ஏறி வந்தேன். சொந்தம் என்னால் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வான தூதர்கள் என்னை தாங்கி கொண்டார்கள். என்னுடைய இதயம் நோகக்கூடாது என்பதற்காக அவருடைய ஊழியக்காரர்களை வைத்து, அவருடைய பிள்ளைகளை வைத்து, அவருடைய ஜபத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், என்ன தாங்கினார். நான் சொல்றேன், ஒரே வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை உடஞ்சது கையே, திங்கக்கிழமை ஆப்ரேஷனு, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா அப்பா இங்கே தான் இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா கூட வந்திருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா சாட்சி, எங்கள் வீட்டில் நான் பூசை வச்சேன். ஹல்லேலூயா. எந்த கை எழும்பாதுன்னு நினைச்சேனோ அந்த கைகளில் திவ்ய நற்கருணையை உயர்த்தி நான் பூசை வச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிற கடவுள். என்னது, நம்ம தான் என்ன பண்ணக்கூடாது,
அவர் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஏதாவது ஒன்று தூக்கி வெளியில் போடுறாருன்னா, எனக்கு அது வேணும்னு பிடிச்சின்னு என்ன பண்ணக்கூடாது, தொங்கக்கூடாது. தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாளையத்தை விட்டு வெளியேறு. ஆண்டவர் உனக்குன்னு ஒன்று வச்சில்லையா, அவராக என்ன பண்ணுவார், அந்த வேலையிலேருந்து உன்னை என்ன பண்ணுவார், அவராக தூக்குவார். உனக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுவார், ஆண்டவர் அந்த வேலையிலேருந்து தூக்குவார். வேலையிலேருந்து தூக்குறன்னு என்ன அர்த்தம், ஆண்டவர் உனக்குன்னு பெரிய இடத்த வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், ஆண்டவர் போன்னு சொன்னா அந்த வேலையை விட்டு நீ போயிடணும். உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு நபரை வெளியில ஏத்துறாரா, அந்த ஆளை பிடிச்சி என்ன பண்ணக்கூடாது, தொங்கக்கூடாது. என்ன பண்ண, அந்த ஆளை விட்டு வெளியேறிடணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை உன்கிட்ட தூக்குறாரா, ஒழிஞ்சதுன்னு விட்டு என்ன பண்ணாத, ஐயோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நோயாத. நமக்கு ஃப்ரெண்டு தேவைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், ரோட்டில் போகிறவனை கூட வந்து உட்கார வைப்பார். நமக்கு இந்த ஃப்ரெண்டு தேவையில்லைன்னா கொஞ்சம் கொலவின் இருந்தது என்ன பண்ணுவார், ஒரே நைட்டில் ஆமாம் நாடு கடத்திடுவார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிடிச்சிட்டு தூங்கக்கூடாது. மனிதனை நம்புவதை விட தஞ்சம் புகுவது. அப்ப அவர் சொல்றாரு, அவர்கிட்ட நீ அபிஷேகம் பெறணுமா, அந்த ரத்தத்தினால் நீ கழுவப்படணுமா, உன் பாளையத்தை விட்டு வெளியேறு. எங்க நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறியோ, எது உனக்கு பாதுகாப்பு, பாளையம் என்ன பாதுகாப்பு இடம், போர் முடிஞ்சு பாதுகாப்புக்காக போற இடம். என்ன சொல்றேன், நீ எது பாதுகாப்பு நினைக்கிறியோ அந்த பாதுகாப்பை விட்டு வெளியேறு. இன்னொரு ஆண்டவர் சொல்றாரு, வந்து கோதால இறங்கி நில்லு, யுத்த காலத்தில் வந்து நீ நில்லு. ஏன்னா இந்த யுத்தம் யாருடையது, இந்த ஆண்டவருடையது. அவர் ஜெயிப்பார். பாளையத்தை விட்டு வெளியேறு, வெளியே வா. ஒரு சில பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், ஒரு சில பேர் 7ஆவதுக்கு வரணுன்னா கூட என்னது ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வர்றது தப்பு கிடையாது. இந்த ஃப்ரெண்டு என்னை ஆண்டவர்கிட்ட கூட்டு போதா, இல்லை ஆண்டவர்கிட்டேருந்து இது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், முதல்ல உட்காந்து தியானிக்கணும். இந்த ஆள் கூட நான் உட்காரும் போது நான் என்ன பேசுகிறேன்றத கவனிக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நைட்டெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே மாற்றி பேசுகிற ஒரு ஆள் கூட நீங்கள் திருப்பி பஸ் ஏறி போனீங்கன்னா, நான் கேட்குற கேள்வி புரியுதா, நல்ல நைட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது அப்படியே வார்த்தையை மாற்றி பேசுகிற ஒரு ஆள் கூட போனீங்கன்னா என்ன ஆகும், ஏற்றின சார்ஜ் எல்லாம் நைட்டோட நைட்டாக இறங்கிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதெல்லாம் கட் பண்ணி விடணுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், கட் பண்ணி விடணும். பிசாசு கூட என்ன வச்சுக்கக்கூடாது, புரியுதா? சும்மா எல்லாரையும் பிடிச்சி என்ன பண்ணக்கூடாது, தொங்கக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு யார் தேவைன்னு. யாருக்கு தெரியும்? உனக்கு இவன் தேவையா, அவனை அவன் வாழ்க்கையில் வச்சுருப்பார். உனக்கு அவன் தேவையில்லைன்னா என்ன பண்ணுவார், வாழ்க்கையிலேருந்து. நீங்கள் யோசித்து பாருங்களேன், அன்னை மரியாளுக்கு நாசரேத்துல கபிரியேல் வானதூதர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் கடவுளுக்கு என்ன போகிறீங்க, தாயாக போகிறீங்கன்னு தெரியாது. இப்போ மாதாவை யார் என்ன பண்ணணும், மாதாவை காப்பாற்றணும். எது வரைக்கும் காப்பாற்றணும், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாதாவை காப்பாற்றணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொந்த ஊரில் வச்சு மாதாவை காப்பாற்ற முடியாது, ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும், வயிறு தள்ள ஆரம்பிச்சிடும், ஊர் மக்களை தப்பாக பேசுவாங்கன்றதால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ஐன் கரீம்ன்ற ஊரில், எருசலேமை தாண்டி, நாசரேத்தூர் நார்த்தில் இருக்குது, ஐன் கரீம் எருசலேமை தாண்டி சவுத்தில் இருக்குது. அங்கேருந்து ஒரே ஆளை, தனி ஆளை என்ன பண்ணுறாரு, மாதாவை கூட்டிகிட்டு போய் எலிசபெத் அம்மா வீட்டில் கொண்டு போய் உட்காரைக்கிறார். ஏன்? ஏன்னா இவனுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாருன்னா ஒன்றும் விளங்காது. விளங்குமா? 12 வயசு 13 வயசு பொண்ணு வந்து வயிற்று தள்ளிட்டு வந்து நிற்கிறா, ஏய் என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஒன்றும் பண்ணலைங்க ஆண்டவர் தான் பண்ணாருன்னா இவன் கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனால் அந்தம்மா கேட்குமா?
ஏன்னா அந்த மக ஓல்டேஜில் குத்துக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து ஒருத்தவங்க நீங்கள் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறது ஒருத்தவங்களுக்கு புரியலையா, கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் இன்னொரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை திக்கற்றவனாய் விடமாட்டேன். மோயிசனோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணும், இப்போ உட்கார்ந்து இருக்கிறாள் அந்த இடம், அதை விட்டு வெளியே வா. நீ அங்கேருந்து வெளியில் வரும்போது சும்மாலாம் வெளியில் வர முடியாது. அதனால தான் வசனம் என்ன சொல்லுது, அவருக்கு உண்டான இகழ்ச்சியில் பங்கு கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு உண்டான நிகழ்ச்சியில் பங்கு கொள்றதுன்னு என்ன அர்த்தம்? அவமானத்தையும் அசிங்கத்தையும் என்ன பண்ணு, ஏற்றுக்கொள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னை மரியாள் குழந்தையோடு இருந்தது யோசேப்புக்கு என்ன வந்தது, தெரிய வந்ததுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு? என்ன அர்த்தம்? மாதா போய் சூசேப்பர்கிட்ட சொன்னாங்களா கருவுல குழந்தை இருக்குன்னு? வானதூதர் வந்து சொன்னாரா மாதா வயித்துல குழந்தை இருக்குன்னு? இவர் மாதாவை எப்படி விளக்கலான்னு பார்க்கும் பொழுதுதான் வானதூதர் என்ன சொல்றாரு, அந்த குழந்தை கடவுளிடம் இருந்து வந்ததுன்னு சொல்றாரு. ஆனா மாதா கருவில் குழந்தை இருப்பதை சூசேப்பருக்கு சொன்னது யாரு? யாரு? பைபிள் என்ன போட்டு தெரியுமா? அன்னை மரியாள் குழந்தையோடு இருப்பது சூசேப்பருக்கு தெரிய வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? மாதா கர்ப்பமாக இருக்காங்கன்ற செய்தி ஊரெல்லாம். இது மாதாவுக்கு அசிங்கமா இல்லையா? அசிங்கம் தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்கு கருவில் குழந்தை இருக்கின்றது அசிங்கம் தானே. மாதா அதை பற்றி கவலைப்பட்டாங்களா? எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. நல்லா பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசேப்புக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா ஊர் மக்களுக்கெல்லாம் அரசல் புரசலாக கருவில் குழந்தை இருக்குது தெரியுது. இது யார் குழந்தை? யோசேப்பு குழந்தையா இல்லை வேறு யாரோ காரணமான மக்கள் அரசல் புரசலா பேசுகிறாங்க. நல்லபடியாக பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசியிருப்பாங்க இல்லையா? ஆனால் மாதா எலிசபெத் அம்மா வீட்டில் என்ன பாடினாங்க தெரியுமா? இது முதல் எல்லா தலைமுறையும் எவனாவது ஒருத்தன் அவங்கள பேர் பெற்றவன் சொன்னானா அது வரைக்கும்? ஆனால் அந்த அம்மா சொல்லும் என்னது, என்ன கேவலமாடா பேசுறீங்க, நான் சொல்றேன் பாரு, இதிலிருந்து எல்லா தலைமுறையும் என்ன, இதுக்கு பேர் என்னது? விசுவாசம். எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மாதா அதை பத்தி எல்லாம் என்ன பண்ணல, கவலைப்படவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க, பிறர் என்ன சொல்வார்களோ என்கிற அச்சம் கண்ணியை போன்றது. என்னது? பிறர் என்ன சொல்வாங்களோ, இவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன சொல்வாங்கன்னு யோசிச்சுட்டு கிடக்கிறோம் பாருங்க. அது எப்படியா? அது கண்ணியை போன்றது, சிக்கிக் கொள்வீங்க. மாதாத்தை பத்திலாம் கவலைப்படலை. ஆண்டவர் வெளியேற சொல்றாரா, நான் போவேன். ஆண்டவர் ஐன்கரையும் போக சொல்றாரா, நான் போவேன். என்னுடைய நாசரேத்தை விட்டு நான் வெளியேறுவேன். பாங்க, தேவ மாதா காக்கப்பட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கும்படி ஆண்டவர் ஏற்பாடு செய்து வச்சிருந்தார். நாசரேத்தில் இருந்தால் பிரச்சனை வந்திருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பெத்லகேமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பங்களை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் சூழல்களை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் நட்புகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் பாளையத்துலேருந்து வெளியேறி இருக்கிறீங்கள. சின்ன சின்ன அசிங்கங்களை நினச்சி தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஏனால் நீங்கள் இதை சுமந்து கொண்டீர்கள். இன்றைக்கி இங்கேருந்து வெளியில் போகும் பொழுது இரத்தத்தினாலே கழுவப்பெற்று பரிசுத்தவர்களாக நீங்கள் வீடு திரும்புவீங்க. சுற்றி இந்த வளாகத்தில் குருவானவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க வந்துட்டீங்களா? நான் சொல்றேன், இங்க வந்துட்டீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஆண்டவர் மேல பயம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? தேவ பயம் இருக்கு, நெஞ்சில ஈரம் இன்னும் பாக்கி இருக்கு. நான் சொல்றேன், எதெல்லாம் விடணுமோ இன்னையோடு விட்டுருங்க. இன்னைக்கு மனம் திரும்பலன்னா அடுத்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. வாய்ப்பு இருந்தால் நல்ல பாவ சங்கீதத்தை செஞ்சுருங்க. இல்லையா வீட்டுக்கு போனது ஞாயிற்றுக்கிழமை தானே,
கண்டிப்பாக கோயிலில் சாமியார் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சாமியார் கிட்ட போய் இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு நல்ல பாவ சங்கீதனத்தை செஞ்சிருங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற மனநிலை நாளைக்கு இருக்குமானே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பக்தி நாளைக்கு இருக்குமானே தெரியாது. ஆண்டவர் மேலே இன்னைக்கு இருக்கிற பாசம் நாளைக்கு இருக்குமானே தெரியாது. எந்த பாவத்தில் இருக்கிறீங்களோ, எந்த பாவ சூழலில் இருக்கிறீங்களோ, எந்த பாவ உறவில் இருக்கிறீங்களோ, எந்த பாவ பழக்கத்தில் இருக்கிறீங்களோ, அதை விட்டு இன்னைக்கு வெளியேறுங்க. ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ள நீங்கள் நுழைவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவத்தில் இருந்துக்கிட்டே ரத்தமான ஒன்றும் வராது. ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க நல்லா டிங்குன்னு நல்லா டம்ஸ் அடித்து பாட்டு பாடி அல்ல இல்லையான்னு பாட்டு பாடின பரிசுத்தாவை இறங்கிடுவாருன்னு. அதுனா சாமியா கொட்டடிச்சா இறங்குறதுக்கு? பார்த்துக்கிறீங்களா? டூன் 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 கொட்டடிப்பாங்க, எல்லாம் ஊரில் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. இது மேஜிக் கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? இது மேஜிக் கிடையாது. அவர் சொன்னதை செஞ்சா எப்படி? அவர் சொன்னதை நம்ம செஞ்சா அவர் நமக்காக வாக்குறுதி செய்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அவர் சொல்கிறத செய்யலைன்னா அவர் நமக்காக கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசுவா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா 1:5, மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, வாழ்நாளெல்லாம் எந்த மனுஷனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான்னு சொல்கிறார் இல்லையா? அதே யோசுவா இன்னொரு 4-5 அதிகாரம் தாண்டி வந்தீங்கன்னா ஆய் அப்படின்ற ஒரு ஊருக்கு போவார். அந்த ஆயின்ற ஊரில் தர்மடி வாங்குவார், செம்மடி வாங்குவார். யாரு? யோசுவா. கூட போனவன்லாம் செத்துருவான். இவர் வந்து ஓடுவார், ஆண்டவரே இப்படி விட மாட்டேன்னு சொன்னீங்களே, அடி வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அடின்னு அடிக்கிறானுங்களே. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? டேய், நான் சொல்றத கேட்டா அடி வாங்க மாட்டேன், சொல்றது கேட்கல வாங்கு. இப்பயும் அதான் சொல்றாரு. அவர் சொல்றதை கேட்டா பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தினால நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் நிரப்பார். சொல்றதை கேட்கலன்னா அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ஓசியிலெல்லாம் எதுவும் வந்து சேராது. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், பன்றிகளுக்கு முத்துக்களை போட வேண்டாம். ஏன் போட வேண்டாம்? ஏன்னா பன்றிகளுக்கு முத்துக்களுடைய அருமை. முத்தையே போடாதவர் ரத்தத்தை தெளிச்சிருவாரா? நான் கேட்குற கேள்வி புரியுதா? கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எந்த பாளையத்தை விட்டு ஆண்டவர் நான் வெளியேற விரும்புகிறாரு அப்படின்றத யோசிங்க. தெரியாமல் செய்த பாவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் பாவப்போக்கு பலி உண்டான, தெரிந்தே செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரே பலி ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை பலி. அவர் நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்று நமக்காக இரத்தத்தை சிந்தி நம் பாவங்களிலிருந்து நம்மை கழுவி இருக்கிறார். ஆனால் அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இருக்கிற இடத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும். என் பாளையத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும். தீய நண்பர்களிடமிருந்து நான் வெளியேற வேண்டும். தீய பழக்கங்களில் இருந்து நான் வெளியேற வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு விட்டுறேன்னு சொல்லுங்க. இந்த பழக்கத்தை நான் விட்டுறேன். இனி நான் சிகரெட்டை தொடுவதில்லை. இனி நான் தீய படங்களை பார்க்கிறதில்லை. இனி நான் கெட்ட வார்த்தைகளை பேசுறதில்லை. வாயை திறந்து சொல்லுங்க. எதை விட போறீங்க? இனி இந்த தீய உறவில் நான் இருப்பது இல்லை. இனி இந்த அசுத்தமான நட்புகளில் நான் இருப்பது இல்லை. இனி இந்த கேளிக்கைகளில் நான் பங்கு கொள்வதில்லை. இனி இந்த அசுத்தமான பாடல்களை நான் கேட்பதில்லை. அந்த பாடல்களுக்கு நடனம் ஆடுவதில்லை. ஒப்பு கொடுங்க. என்டர்டெயின்மெண்ட் என்று எப்ப பார்த்தாலும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் செல்போன்லயும் நான் தூங்குவதில்லை. எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நான் நிற்பது இல்லை. உன் பாளையத்தை விட்டு வெளியேறு என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் விட்டுறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் வெளில வரேன்னு சொல்லுங்க. உங்க ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைகிறேன்னு சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவே உங்க ரத்த கோட்டைக்குள்ளே
நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. வலது கையை உயர்த்தி என்னோடு இணைந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, எங்களுடைய மீட்புக்காக நீர் அனுப்பிய உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பாவத்தை விட்டு வெளியேறுகிறேன், பாவ சூழலில் இருந்து வெளியேறுகிறேன். என்னுடைய எல்லா விதமான அந்தகாரங்களும் எல்லா விதமான உலக செயல்களும் என்னை பிடித்து வைத்திருந்த எல்லா கட்டுகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறேன். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே இயேசுவின் வெளியேறி பெற்ற இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட என்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறேன். என்னையும் என் வீட்டாரையும் என் பிள்ளைகளையும் என் சொந்தங்களையும் என் சந்ததி முழுவதையும் உம்முடைய ஒரே மகனின் விலையேற பெற்ற இரத்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நம்பிக்கையோடு நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று